ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவில் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டா மாவு, கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. 4 முட்டை, கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஆயில். நம்ம ஃபஸ்ட்டு முர்த்தபாக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக மாவு வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். ½ அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த உருண்டையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுலேயே நறுக்குன உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டையை நல்லா கொத்தி விட்டு அந்த ஸ்டஃபிங்லேயே ஆட் பண்ண போகிறேன்.
மாவை நல்லா வறுத்துட்டு அதில் ஸ்டஃபிங்கை வச்சு 4 பக்கம் நல்லா மடிச்சுக்கோங்க. முர்த்தபா மேலே அப்ளை பண்ணுறதுக்காக முட்டையை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் நல்லா முட்டையை அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.